ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபை கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, வசனத்தை கொண்டு வருகிற என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை பேசுகிற என்னை மறைத்து சுவாமி நீர் வெளிப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை யாவும் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, the resurrected Jesus Christ, இதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு உயிர்த்தெழுந்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். வேதாகமத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா உயிர்த்தெழுதல். அல்லேலூயா சொல்லுவோமே. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா? உயிர்த்தெழுதல் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை பாருங்க. உயிர்த்தெழுந்தன் மூலியமா தான் நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் இல்லையா? ஒரு அல்லேலூயா வச்சுப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தது தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதை பரிசுத்த பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார்: கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. விருதா அப்படின்னு சொன்னா வீண், வேஸ்ட். கிறிஸ்து எழுந்திரிக்கலைன்னா நான் இங்க 400 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வரணும்னு அவசியமே இல்லை இல்லையா? நீங்களாம் வேலையை விட்டுட்டீங்க கூடியிருக்கணும் அவசியமே இல்லை. கிறிஸ்து எழுந்த நிமித்தமாக நாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம். 17ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நம் பாவங்கள் நீக்கப்பட்டது. அதை கர்த்தர் உயிர்த்தலின் மூலமாக உறுதி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. அவ்வளவுதானா? அல்லேலூயா. பாருங்க, ஒரு உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்று நிரூபித்தார். அதை நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தது ஒரு முக்கியமான செயல் வேதாமத்திலே. ஏன் வேதாமத்திலே இந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரிய அதிசயம், அற்புதம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். சரி, அதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பல சத்தியம் இந்த உலகத்துல போயிட்டு இருக்குது பாருங்க. ஆனால் நாம் உண்மையான சத்தியம் என்பதை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? அவர் ஏன் உயிர்த்தெழணும்? அதனால என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நீ பார்க்க போறோம். ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும்? அவர் உயிர்த்தெழாவிட்டால் என்ன நடந்திருக்கும் பார்த்தோம். நம்ம பிரசங்கம் விருதான்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலே உயிர்த்தெழுந்தனால என்ன நடந்தது, ஏன் அவர் உயிர்த்தெழ வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களேன். 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். சொல்லுவோமே. அவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, நமக்காக. நமக்காக எமக்காக உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்களின்படி இதை செய்தார்.
ஏன் உயிர் தந்தார் அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர் தெழ வேண்டியது அவசியமாக இருந்தது. வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர் தெழுந்தே ஆக வேண்டும். வேத வாக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு பிறகுதான் நம்ம புதிய ஏற்பாடை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பழைய ஏற்பாடு, நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற பழைய ஏற்பாடு அவனுக்கு கையில் இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டிலே தேவனானவர் உயிர் தெழ வேண்டும், மேசையா உயிர் தெழ வேண்டும், தேவகுமாரன் உயிர் தெழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வாக்கியங்களின்படி அவர் உயிர் தெழுந்தாக வேண்டும். அவருடைய சீசர்கள் கூட இருந்தாங்க, பண்ணுங்க, அடிக்கப்படும் போது கூட இருந்தாங்க, எல்லாம் பேதுரு மற்ற சீசர்லாம் கூட இருந்தாங்க. அவர் மரித்து அடக்கம் பண்ணான்னு அவங்களுடைய ஹோப்பை போயிடுச்சுப்பாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்க. என்ன ஏன் அவன் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியல. ஆனா தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார். சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்தார். சொன்னதை செய்கிற தேவன். எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, யோபு மிக பழமையான ஒரு அதிகாரம், அது 19வது அதிகாரம் 20. யோபுவே பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதுல 19வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க. படிங்களேன். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். I know my redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தீர்க்கதரிசனமா பார்க்கலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். எப்ப நிற்பாரா? கடைசி நாள். எந்த நாளுங்க அது? 2ஆம் வரியில பூமியின் மேல் நிற்பார் அப்படி சொல்லும் போது அவர் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் மீட்பர் என்னைக்குமே இருப்பார். அவருக்கு அழிவு இல்லை. அவர் என்றைக்குமே உயிரோடு இருக்கிறவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். He lives forever அப்படி சொல்றாரு. ஏன் உயிரோடு இருக்கணும் அவரு அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். நானும் என் தகப்பனார் காலில் பேசிட்டு இருந்தோம். மனுஷனுடைய வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அப்புறம் நான் என்னுடைய தாத்தா பாட்டி பார்த்துருக்கேன், அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய அந்த சந்ததி இப்போ முடிஞ்சிக்கிட்டு இருக்கு, சில பேர்த்துடைய வாழ்க்கை. என்னுடைய கூட பிறந்தவங்க, என்னுடைய சந்ததி இப்போ சில பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி சந்ததி வருது போகுது. ஆனால் எல்லா சந்ததிக்கும் மீட்பர் தேவை. ஆதலால் அவர் எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும். அதை தீர்க்கதரிசனமா யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாள் பூமியில் நிற்பான்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, 26ஆம் வசனம் சொல்றான், நம்மளுடைய உயிர்த்தெழுதலை பத்தி அவர் பேசுறான். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அல்லையா சொல்லுமே, எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாருங்க. என் தோல் முதலானவைகள் அழுகி போயிடுமா. இந்த தோல் நம்ம மேல பார்க்கிறேன், இந்த தோல் இதெல்லாம் அழுகி போயிடும். ஆனா நான் யாரை பார்ப்பேன்? என் தேவனை பார்ப்பேன். 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை நானே பார்ப்பேன். என்ன கான்பிடன்ட் பாருங்க. இப்பதான் சொன்ன, என் மாம்சத்தில் என் தேவனை பார்ப்பேன்னா, திருப்பி அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? நம்முடைய கண்களே காணும். சொல்லுவோமா? கண்களை மூடி சொல்லுவோம், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும். என்ன ஒரு கான்பிடன்ட் பாருங்க. அவன் அப்பவே, அதாவது யோபு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வருது பல ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்பெசிஃபிக்கா
ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்னு சொல்றாங்க. அது ஏசாயா 53வது அதிகாரத்துல 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாக்கி வரலையே சொல்லுமே. என்ன சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி? அவர் இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆடு பலி செலுத்தப்படுவது போல பலி செலுத்தப்படுவார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அந்த சந்ததி யாருங்க? நாமலாம் தான். நம்மளாம் அவருக்கு ரொம்ப பிரியம். நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறார். அவரு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு என்ன பண்ணோம்? அவர் உயிரோடு இருக்க வேண்டும் இல்லையா சொல்றாரு. அதே இந்த 10ஆம் வசனத்துல குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். 11ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தன்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நம்மளை என்ன பண்ண போறாரு? நீதிமான்கள் ஆக்குகிறார். அது நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் உயிரோடு இருக்கிறார். அதான் பாருங்க, ஏசாயாவுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், என்னுடைய நேசர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆதலால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உயிர் தள்ள வேண்டியது அவசியம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், குற்ற நிவாரண பலி. பலி அப்படின்னாலே ஒரு உயிரை கொல்றது, ஒரு உயிரை பலி செலுத்துறது சொல்லும். பலி செலுத்துனா கொல்றது, அவ்வளவுதான். அப்போ ஒரே மனிதர் பலியும் செலுத்தப்பட வேண்டும், அவரே திரும்பியும் நீடித்த நாட்களா இருக்க வேண்டும். 2 வேலை பண்ணணும். பலியாகவும் போகணும், அதே சமயத்துல உயிர் நீடித்த நாட்களாய் இருக்க வேண்டும். 2 பண்ணாரா இல்லையா ஆண்டவர்? பலியாகவும் போனாரு, அதே சமயத்துல அவர் நீடித்த நாட்களாய் இப்பவும் ஜீவிக்கிறார். சொல்லுமே, நம்ம ஒரு செத்த தெய்வத்தை வணங்கல, உயிருள்ள மெய்யான தேவன் இப்பவும் இப்ப இங்க இருக்கிறார். அந்த வசனங்களை கேட்கிறார். அப்புறம் வேத வாக்கியங்களின்படி உயிர் தள்ள வேண்டும், என்றென்றும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதால் உயிர் தள்ள வேண்டும். 2 விஷயம். 3வது, மரணத்தை வெல்ல வேண்டும். மரணம்ங்கிறது மனித வாழ்க்கையில ஒரு தடுக்க முடியாத ஒரு காரியம். பாருங்க, மனுஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ராக்கெட்ல போறான், ஏரோப்ளைன்ல போறான், கப்பல்ல போறான், எல்லாத்தையும் சாதிக்கிறான். மிகப்பெரிய கொடிய வியாதிகளையும் அவனால வெல்ல முடியுது. ஆனா இன்னை வரைக்கும் மரணத்தை வெல்ல அவனால முடியல. அப்ப அந்த மரணத்தை வெல்ல ஒருத்தர் வேணும். ரொம்ப மிகப்பெரிய இது பாருங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மரணத்தை கண்டு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கா இல்லையா? எல்லாரும் மரணத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும். இந்த மரணத்தை வெல்ல ஒருத்தர் வேண்டும். அதை ஒருவர் செய்து முடித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். போதும், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எதுக்கு ஜெயமாக விழுங்குவார்னா, மேல படிங்க, இல்ல 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும், எப்படி முற்றிலும், முற்றிலும் என்னங்க?
கம்ப்ளீட். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துறேன், கொஞ்சம் கஷ்டம் நீ படு அப்படின்னு சொன்னாரா? முற்றிலும் கம்ப்ளீட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அல்லையிலே சொல்லுமே. இப்ப நம்மளுக்கு என்ன இல்லை, நிந்தை கிடையாது. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக செய்து முடித்தார். மரணத்துக்குள்ள போய் அந்த மரணத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டார். இன்னைக்கு தண்ணியை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அது உள்ள போய் ஒரு நீச்சல் போட்டு வரணும் இல்லையா? நீந்தி வரணும். அப்பதான் தண்ணியை நம்ம வின் பண்ண மாதிரி. நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தண்ணிக்கு மரணத்துக்குள்ள போயிட்டு அது சாத்தான் நினைச்சான், யாரும் மனத்துக்குள்ள போனா வெளியில் வர முடியாதுன்னு நினைச்சான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியில வந்தார். சாத்தான் என்ன நினைச்சான்? அவரை சிலுவையில் அறையப்படும் பொழுது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தேவகுமாரனே நன்னப்பட்டேன், முடிச்சுட்டேன், கதையை முடிச்சிட்டேன். ஆனா 3ஆம் நாள் கதை அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. கதை அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆக வேத வாக்கியங்களின் படி உயிர் தெழ வேண்டும், என்றென்றும் உயிரோடு இருப்பதற்காக உயிர் தெழ வேண்டும், மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்காக உயிர் தெழ வேண்டும். இந்த காரியங்களுக்காக அவர் உயிர் தெழுந்தார். நிறைய காரணம் சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லாதனால இந்த பாயிண்ட்ஸ் கூட முடிச்சிடறேன். 3ஆம் நாள் ஏன் உயிர் தெழ வேண்டும்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத பரிசேட்டி சொல்றாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவங்க கேட்குறாங்க, நீர் இந்த அதிசயம் அற்புதமாக செய்றீங்க, நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தானா? எங்களுக்கு ஆன்மீகம், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, ஒரு எதனா ஒரு காரியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறீர்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறோட அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, பொல்லாத விபச்சார சந்ததியார், நீங்க ஆண்டவர் தருவீங்க, ஆனாலும் இந்த அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளத்தில் என்னது? யோனா தீர்க்கதரிசியுடைய அடையாளம். அவங்க என்ன பண்ணாரு? 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தார். படிப்போமே 40 வசனம். யோனா இரவும் பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்று இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். 3 நாள் இருந்தாரா? இருந்தார். ஆக யோனா தீர்க்கதரிசி 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்ததே எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்பதை காட்டுகிறது. இன்னொரு வசனம், ஓசியா 6ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் படிப்போம். ஓசியா 6:2. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவர் சமூகத்தில் பிழைத்திருப்பவர். அல்லேலூயா சொல்லுவோமே. 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்ம எழுப்புவாரா? இது பாத்தீங்கன்னா 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார். அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் இல்லையா? இங்க நம்ப வந்துச்சு இல்ல? அப்படி யோசிப்போம். ஆனா அவர் உயிர் தெழுந்த பொழுது நம்மையும் உயிர்ப்பித்தார். எபேசியர் 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் படிங்க. எபேசியர் 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருக்கிற நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா சொல்லுவோமே. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்ம என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ
அன்னைக்கு நம்ம பாவங்கள் அவரோட மறிக்கப்பட்டது, மறித்து அடக்கம் செய்யப்பட்டது போல நம்ம பாவங்கள், நம்ம பழைய மனுஷன் என்ன பண்ணான், அவரோட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்போது அவரோட கூட நாமும் உயிர் தெழுந்தோம். அது வேதம் சொல்லுகிறது. இதை நம்பி நாம் என்ன பண்ணோம், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஏன் உயிர் தெழுந்தது, இதெல்லாம் காரணம் பாருங்க. ஆனா இன்றைக்கு இயேசு உயிர் தெழுந்து 1800 வருஷம் வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல. அதை பெரிய அளவில் யாரும் பேசல, எல்லாரும் ஓரளவுக்கு நம்பினாங்க. ஆனா 1800 வருஷத்துக்கு பிறகு ஸ்வான் தியரி அப்படின்னு சொல்லி, இங்கிலீஷ்ல ஸ்வான் தியரின்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒரு வந்துச்சு பாருங்க. இயேசு உண்மையா உயிர் தெரியல, அவர் மயக்கமா இருந்தார். எப்படி மயக்கமா இருந்தாரு? சீசர்களை இந்த காலத்து சிபிஆர் கொடுத்த மாதிரி உள்ள போய் அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க, அவர் உண்மையா மரித்தல் இல்லை அப்படி சொல்றாங்க. ஒன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சிலுவையில அடக்கம் பண்ண, சிலுவையில மறிக்கல அவரு, அதுக்கு பதிலாக கடவுள் வேற ஒரு ஆளை மறிக்க வச்சிட்டாரு, இயேசு உண்மையாக மறிக்கவில்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அது மயக்கமா இருந்தாரு, அவரை கொண்டு போய் அந்த கல்லறைக்குள்ள வைக்கும் போது கல்லறைக்குள்ள இருக்கிற அந்த குளிர் நிமித்தமாக அவரு அப்படியே 2 நாள் அப்படி மயக்கமா இருந்தாரு. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ண ஏஞ்சி வந்துட்டாரு, அவர் மறித்து உயிர் தெழலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனது தடுமாறாமல் இருப்பதற்கு நாம் இதை உண்மை என்று விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பற்றி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் பாருங்க. அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இயேசு உண்மையாக உயிர் தெழுந்தாரா? ஆம் என்பதற்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் முதலில் ஒரு பெண்ணுக்கு தரிசனமானார். இதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 எடுக்க வேண்டாம், அது படிக்க வேண்டாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மார்க்கு 16:1, யோவான் 20:1, லூக்கா 24:10. இவையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாய் ஆகிய மரியாளும் சலோமி அல்லது யோவனால் அப்படிங்கிறவங்களை என்ன பண்றாங்க, கல்லறையின் இடத்துக்கு சுகந்த வர்க்கமிடும்படி போறாங்களாம். அப்போ முதல்ல ஆண்டவர் யாருக்கு தரிசனம் ஆறாரு? பெண்களுக்கு தரிசனம் ஆறாரு. அதுல முக்கியமா மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இது எதை குறிக்கிறது என்றால், அந்த காலத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், முக்கியத்துவம் கொடுக்கல. 5 மீனையும் 5 அப்பங்களையும் 2 மீனையும் யாரு கொடுத்தாங்க? ஆண்களுக்கு கொடுத்ததாய் தான் பைபிள்ல போடப்பட்டு இல்ல இருக்கா. அப்போ பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து யாருக்கு தரிசனமானாரு? அல்லேலூயா சொல்லுவோமே. பெண்கள் நிறைய இருக்கீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க இல்லையா? பெண்களுக்கு முதலில் தரிசனமானார். இன்னைக்கு பெண்களை மட்டமா நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு என்னது ஆச்சு சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு காலை தூக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு தரிசனமானார். நல்ல கைத்தறி. அப்படியே அரங்க அதிர வேண்டாமா? இன்னொன்னு, இது எதை குறிக்குதுன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்க, இடத்துல பெண்களுக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, இது உண்மை அப்படின்பதை காட்டுவதற்காக. ஆண்களுக்கு ஏதாவது ஆண்கள் சொல்லுவாங்க, எல்லாரும் நம்புவாங்க. பெண்கள் போய் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போப்பா என்ன இந்த லேடி சும்மா உளருது, யாரும் எடுத்துருக்கு, அது உண்மைன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இது உண்மை என்பதற்கு பெண்களுக்கு முதலில் தரிசனமானது ஒரு காரியமா இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இன்னமும் நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்க திறந்த கல்லறையை பார்க்கலாம். இது வரைக்கும் கல்லறை யாருமே திறந்திருந்ததா இல்லை, அதுல ஏதோ ஒரு சடலம் இருந்திருக்கும். ஆனா திறந்து உள்ள சடலம் இல்லாத ஒரே கல்லறை தேவனாகிய இயேசு. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெரிந்தார். சொல்லுவோமே, அவர் சொன்னபடியே உயிர் தெரிந்தார். இது ஒரு சாட்சி பாருங்க. இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம் அந்த கல்லறையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோம போர்ச்சியவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் நீங்க 11 இருந்து 15 வரைக்கும் வாசிங்க தெரியும், இப்போ படிக்க வேண்டாம். அதில் சொல்லப்பட்டிருக்கு,
ரோம் போர்ச்சவர்கள் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு 16 பேர் இருந்தாங்க. ஏன்னா யாரோ தூக்கிட்டு போயிட்டா, இயேசு கிறிஸ்து சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 பேரை ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் பொழுது 16 பேருமே தூங்கி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி தூங்க முடியும்? இது ஒரு தெய்வ செயல். எல்லாருமே தூங்கி போயிட்டா அவங்க சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் காசை கொடுத்துட்டு அப்போயே லஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இயேசுவோடைய சீசர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாம் கூட தூங்குவோம் நைட்டில் இல்லையா? தூங்கி எழுந்துச்சுன்னா வந்திருக்கோம். தூங்கும்போது எதனால் நடந்தால் நமக்கு தெரியுமா? யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியாதுல்ல? இடம் இருந்தால் பாருங்க. ஐயா உள்ளவங்க. அப்போ இயேசு தூங்கும் போது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை ஏன் நம்ப முடியுதா? தூங்கிட்டு இருக்கும்போது இயேசுவோடைய சீசர்கள் தான் அவங்க தூக்கிட்டு போனாங்க எனக்கு தெரியும். இதுவே ஒரு பொய், இதுவே ஒரு பொய்ன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் 500 பேருக்கும் அதிகமாக தரிசனமானார். ஒரே வேளையில் ஒரே நேரத்தில் 500 பேருக்கு மேல தரிசனமானாராம் உயிர் தெழுந்து போய். அதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா சீசர்களுடைய மாற்றம். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் பொழுது, அவரை குற்றம் சாட்டப்படும் பொழுது பேதுரு மற்றும் சீசர்களும் அந்த இடத்தை விட்டு ஓடி போனாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? பயந்து போய் ஓடி போறாங்க. பயந்து போய் என்ன பண்ணாங்க? யூதர்களுக்கு பயந்ததினால் அவர் அறைகளை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சீசன் பேதுரு, அவனுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருக்குள்ள ஒரு மாற்றம் பாருங்க. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு என்ன பண்றாரு? வந்து முதல் பிரசங்கம், the first preaching of Peter, Saint Peter. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். பயந்து ஓடி ஒடிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு வெளியில வந்து 3000 பேர் ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது உயிர்த்தல் இல்லாம இருக்காது. அப்ப உயிர்த்தல் கண்டிப்பா நடந்திருக்க வேண்டும். இதெல்லாம் சாட்சி பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு கிறிஸ்துவ அல்லாத வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நீங்க சொல்லணும். இதெல்லாம் சொன்னாதான் புரியும். சில டைம்ல வந்து வசனங்களை விட இந்த மாதிரி காரியங்களை வந்து அவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வசனங்களை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? இப்ப 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவானோட ரத்த சாட்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வசனத்தை சொல்லி மரிக்கும் பொழுது, பிதாவை இவர்களை மன்னியும், எப்படி ஆண்டவரை இயேசு சிலுவையில் இருந்து சொன்னாரோ அதே மாதிரி மன்னியும் சொல்லி இறந்து போறான் பாருங்க. அப்போ அந்த உயிர்த்திருந்த இயேசுவை பார்க்காமல் இருந்தால் எப்படி அந்த தைரியம் வந்திருக்கும்? ஒரு பொய்க்காக இப்படி பண்ணுவாங்களா யாராச்சும்? ஒரு பொய்க்காக யாரும் பண்ண மாட்டாங்க பாருங்க. அப்போ தேவனாய கர்த்தர் உயிரோடு இருப்பதே உண்மை. 100%, 200% உண்மை. அதை விட இப்போ நீங்க இதெல்லாம் அப்ப நடந்துச்சு, இப்ப கூட இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1983 வருஷம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வராரு. கிரஹாம் ஸ்டெயின் அவர் பேர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் வந்துட்டு இந்த தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்ய வருகிறார். அவர் பாஸ்டர் பாருங்க, பிரசங்கியார். அவர் வந்துட்டு இங்கே வரார். வந்துட்டு தன்னுடைய 3 குழந்தைகளோடும் தன் மனைவியோடும், ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப செல்வ செழிப்பான நாடு, அங்கிருந்து அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வராரு. அவருக்கு என்ன தலையில் தான் இன்றைக்கி வரணும். ஆனால் அவருக்குள்ள ஒரு மனதுக்குள்ள ஒரு தாகம், இங்கே இருக்கிற மக்களை நாம் ரட்சிக்க வேண்டும், இங்கே இருக்கிற மக்களை நாம் விடுதலையாக்க வேண்டும் என்று அங்கிருந்து வராரு. அங்கே மயூர்பஞ்ச் இவாஞ்சலிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒடிசாவில் இருக்கிற அந்த ஸ்தாபனத்துக்கு வராரு. அங்கே வந்து ஊழியம் செய்கிறாரு. அவருக்கு 3 பசங்க. பிலிப் அப்படிங்கிற 10 வயசு பையன், தீமோத்தேங்கிற 6 வயசு பையன், அதுக்கப்புறம் ஒரு டாட்டர், மகள், 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஊழியம் செஞ்சு கொண்டு வராங்க. ஏகப்பட்ட பேர் ரட்சிக்கப்படுறாங்க.
அவங்க ஒரு நாள் ராத்திரியில் ஒரு காட்டு பகுதியில் வெஸ்ட் பெங்காலில் மனோர்பூர்னு நினைக்கிறேன் அது ஒரு பேர். அங்கே வந்து உள்ள கொசு கடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜீப்பில் வந்து உட்காந்து ரெண்டு மகன்கள், அப்போ தான் ஊட்டியில் தான் படித்தாங்களாம் அவங்க. இந்த 2 பசங்க ஊட்டியில் படித்தாங்களாம். 1999 நினைக்கிறேன் அந்த வருஷத்தில். அவங்க பசங்க வந்து லீவில் வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ஊழியம் செய்ய அவங்க பசங்க கூப்பிட்டு வந்து ஜீப்பில் உட்காந்து தூங்கியிருக்காங்க. அப்போது தாரா சிங் அப்படிங்கிற ஒரு ஆள், பஜ்ரங் தள் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவர், அவங்களை அந்த உயிரோடு அந்த ஜீப்பில் அப்படியே வச்சு எரிச்சிட்டாங்க, எரித்து கொண்டாங்க. அப்போது அங்கே அடக்க ஆராதனை அவளுக்கு நடக்குது. அப்போ அவங்க ஒய்ஃபை வந்து கிளாடிஸ் ஸ்டெயின் அவங்க பேர், அவங்க பொண்ணும் அவங்க அம்மாவும் அது முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் கணவர் இறந்துட்டாரு, நீங்கள் திருப்பியும் நீங்கள் ஆஸ்திரேலியா நாட்டுக்கே திரும்பி போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் உயிரோடு, மை ரெடீமர் லிவ்ஸ், என்னை ரட்சிக்கிற உயிரோடு இருக்கிற நான் ஏன் போகணும் அது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 5 வருஷம் அங்கே இருந்துட்டு தான் போனாங்க. தன்னோட மகளோட கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே போயிட்டாங்க. ஆக இதுலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு பாடல் பாடுவோமா இந்த நேரத்தில்? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். உயிரோடு எழுந்தவர். எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? தெரியும்ல, எல்லாரும் பாடுறாங்க. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே. கண்களை மூடி உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. உணர்ந்தவர்களாக எல்லாரும் ஆயுதம் பாடட்டும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. கைகளை அசைத்து எல்லாரும் கைகளை அசைங்க. கரம் உள்ளவர்கள் கைகளை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. ஆராதனை உம்மை ஆராதனை செய்கிறோம், அகிலத்தை ஆள்பவரே ஆதலம் வென்றவரே. செய்கிறோம், அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தமா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை
செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, என்னை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அப்படி பாடிட்டே இருக்கலாம் இல்ல? அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் பாடிக்கிட்டே இருக்கணும். இப்போது என்ன பண்றாரு? அவர் உயிரோடு இருக்கிறார். The glory of resurrection, உயிர்த்தெழுதலின் மகிமை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உயிர்த்தெழுந்தலின் மூலமாக தேவ குமாரன் என்பதை நிரூபித்தார். நம்ம எடுத்துக்கொள்வோம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம் படிக்கல. ரோமர் 1ம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீது சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாலே. சொல்லுங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அவர் உயிர்த்தெழுந்ததினால என்ன பண்ணார்? பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினால என்னாச்சு? தேவகுமாரன் என்பது உலகம் ஃபுல்லா பறைசாட்டுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழும் பொழுது தேவ தன்மை அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது. இதை பார்க்கிறோம். 2வது காரியம் என்ன? உயிர்த்தெழுந்தல் என்ன மகிமை அப்படின்னு சொன்னா, தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். 2வது, அவர் சாத்தானை வென்றார். சாத்தானை சிலுவை நசுக்கினார்னு எல்லாத்துக்கும் தெரியும். நாம் பார்த்தோம் வெள்ளிக்கிழமை. ஆனா சாத்தானை வென்றது ரிசல்ட் வர மாதிரி பாருங்க. இன்னைக்கு எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதியிருப்போம். எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க பசங்க. அந்த ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்கும்? அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வரும்போது சந்தோஷம். அதே மாதிரி அவர் உயிர்த்தெழுந்தும் பொழுது சாத்தானை வென்று விட்டார். வெளியில வரும்போது சாத்தான் என்னாச்சு? அவனுடைய முகத்தரை கிழிக்கப்பட்டது. அவன் யூஸ்லெஸ், ஒரு செத்த புனமரை கண்டார். அதை தேவனாய் கர்த்தர் அவரது உயிர்த்தெழுதலின் மூலமாக செய்து முடித்தார். 3வது, உயிர்த்தெழுதலின் மகிமையை உயிர்த்தெழுதல் தான் பாருங்க. உயிர்த்தெழுதலுடைய மகிமை அது இல்லை. 3வது பாயிண்ட் வந்துட்டோம் நம்ம. The glory of resurrection lies in resurrection itself அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதோட மகிமை அந்த உயிர்த்தெழுதல் தான் இருக்குது. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வராரு, அதாவது கல்லறையிலிருந்து வெளியில வராரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? ஒரு 3-4 ஆன சரீரம் எப்படி? இன்னைக்கு நம்ம இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். அவங்க பெட்டியில் ஐஸ் பாக்ஸில் வச்சிருப்பாங்க. அவங்க சரீரம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கரிப்பாய் மாதிரி ஆகிட்டு பார்க்கவே அவங்க உயிரோட அவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. ஆனால் இறந்து போய் அந்த சவப்பட்டியில் இருக்கும்போது அவங்க சரீரம் அழி இழந்து உயிரற்ற ஒரு சரீரம். அது கர்த்தர் என்ன பண்றாரு? உயிரை கொடுக்கிறார். அந்த உயிரை கொடுத்ததே ஒரு மகிமை. எத்தனை பேர் சொல்றீங்க மகிமை? நமக்கும் அது போல சரீரம் செத்த சரீரம், சத்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிற ஆண்டவர் வியாதி உள்ள சரீரத்துக்கு உயிர் கொடுத்தார். வியாதிகள் இருக்குதா? வியாதிகள் கஷ்டப்படுறீங்களா? அந்த சரீரத்தை தேவன் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சொல்லுங்க. உங்க வீட்டில் யாரா உடம்பு சரியாம இருக்காங்களா? அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். எசேக்கியேல் 37 படிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1லிருந்து 14 வசனம் நீங்க படிக்கும் பொழுது அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவங்க போய் காட்டுறது அந்த
ஒரு இடத்துல ட்ரையான போன்ஸ்லாம் இருக்குது, இது உலர்ந்த எலும்புகள் இருக்குது பாருங்க. அந்த எலும்புகளை பார்த்து சொல்கிறார், இது திருக்கரசு நீ பேசு அப்படிங்கிறார். அப்போது அந்த எலும்பு மனித எலும்புகள் இருக்குது, அந்த இறந்து போய் இறந்தவங்களோட மனித எலும்புகள் இருக்குது, அவங்களோட சரீரம் எங்கன்னா அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா. ஒரு இடத்துல அந்த எலும்புகளும் கூட்டி வச்சுருக்காங்கன்னா அது சரீரம் எங்கேயா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அஞ்சு ரோட்டில் இருக்கோம், எலும்பு இந்த சேலத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் கொண்டாந்து நீங்கள் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அன்னதானப்பேட்டில் இருக்கலாம், அஸ்தம்பட்டியில் இருக்கலாம், இல்லை பல இடங்கள்ல இருந்து அந்த சரீரத்தோட பாகங்கள் இருக்கலாம், அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் என்ன பண்ணார், அந்த எலும்பு எப்படி அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி அதை செஞ்சு காமிச்சாரோ அதே மாதிரி நமக்கும் செய்து காமிப்பார். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 13வது வசனம் படிப்போம். அதை மட்டும் வர 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 எசேக்கியேல் 37 வர என் ஜனங்களே, உங்கள் பிரேத கொலைகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத கொலையிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுமே. அப்ப வெளியில வருவோம் பாருங்க ஒரு சரீரம், அது மகிமையின் சரீரம். நம்மளுக்கெல்லாம் அந்த சரீரம் கொடுக்கப்பட போறது சரியா. இந்த சரீரம் இல்லை, வேற சரீரம், மகிமையுள்ள சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அதனால இந்த சரீரம் வந்து பழசாகுது, நிறைக்கும் பொழுது இல்லை வயசாகும் பொழுது நம்ம யோசிக்கணும், இல்லை இந்த சரீரம் இல்லை, நவராய் கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் சரீரம். சொல்லுங்க நல்ல சொல்லுங்க, ஒரு ஸ்பெஷல் சரீரம். எப்படி சொல்லுங்க, ஸ்பெஷல் சரீரம், ஸ்பெஷல் பாடி, பல பலன் இருக்கும். நல்லது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்கள் வந்து கதவை பூட்டிட்டு அப்படி உள்ள இருக்கிறாங்க, பயந்துக்கிட்டு, யூதர்கள் பயந்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து அடிச்சு கொண்ட மாதிரி நம்மளையும் கொண்டுருவாங்களோ அப்படி சொல்லி பயந்து அப்படியே கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் அப்படி உள்ள இருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் முடியும் சரியா. பூட்டின கதவை எப்படி உள்ள வந்து வர முடியும் இல்லையா. அவருக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் சரீரம் கொடுக்கப்பட்டது, நம்மளுக்கும் கொடுக்கப்படும். ஒரு அலையிலே சொல்லுவோமே, இதுதான் உயிர்த்தலோட மகிமை பாருங்க. இந்த உயிர்த்தெழுனா நமக்கு என்ன நடந்துச்சு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறாரு. அவர் உயிர்த்தெழுந்ததுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்க வேண்டாம். அவர் நம்ம முன்னாடி படிச்சோம், நம்ம அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரிடையே உயிர்த்தெழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதனால நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை அவர் ஏற்படுத்தினார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20லிருந்து 23 நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவர் எப்படி உயிர்த்தெழுந்து எப்படி போனாரோ அதே மாதிரி நாமளும் உயிர்த்தெழுந்து போவோம். அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு மரத்தில் வந்து இது இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கனி வரும்போது நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சாப்பிட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு கனி எடுத்து சாப்பிடும்போது இந்த மரத்தில் உள்ள கனியெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த உயிர்த்தெழுந்த நல்லாளில் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு நாமும் உயிர்த்தெழுந்து அவரோடு நித்தியமாய் வாழ்வோம் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, உயிர்த்தெழுந்து இந்த பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். நாம என்ன பண்ணுவோம், நம்மையும் வந்து கூட்டிட்டு போவாரு. சீசர்களை பார்த்து சொல்றாரு, என் பிதாவின் இடத்தில் நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கும் போய் ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுறேன். அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுக்கெல்லாம் ஒரு பிளேஸ் கட்டிட்டு இருக்கிறாரு பாருங்க. நம்ம வீடு கட்டினா எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா, அதை விட சூப்பர் ஸ்பெஷலா தங்க வீதியில சொல்லுங்க, தங்க வீதியில சூப்பர் வீடு கட்டிட்டு இருக்கிறாருங்க. ஒரு வேலையில சொல்லுவோமே, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம வந்து இந்த 70 வருஷம் 80 வருஷத்தை பெருசா நினைக்கிறோம், ஆனா 1000 வருஷங்கள் நம்ம அவரோடு சேர்ந்து வாழ போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆசை, எத்தனை பேருக்கு அவர் கூட இருக்கணும்னு ஆசை. எந்திரிப்போமா, எந்திரிப்போம்.
கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம், எந்திரிப்போம்.